எல்லோருக்கும் வணக்கம். 3 நாள் நமக்கு கண்டினியூ லீவு முடிஞ்சு இன்றைக்கி நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் இப்போ 11 ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் ஆர்டர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே போல் ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். கேப்பில் ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட லெட்ஜரில் எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 1,78,65 ரூபா 78 காசு இருக்குது. இப்போ கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 1,74,665 ரூபா 25 காசு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து லாஸில் தான் இருக்குது. அதே போல் ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்கள் 10,000. இப்போதைக்கு கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 13,137 ரூபா 56 காசு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்கள் 11,000 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்தோடது. கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 11,655 ரூபா 67 காசு இருக்குது. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 6.24% வந்து இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்க்கு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் கிடைச்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. ஆக்சுவலாக இதோட டிசைனே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்துட்டு எப்போ டவுன் ட்ரெண்ட் வருதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்பிரைஸே கிடைக்கும். இப்போ இந்த ஒரு 10 அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்பிரைஸ் வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, அதே போல் இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து எக்ஸிட் லெவல் தான் இருக்கும். இந்த எக்ஸிட் லெவல் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளோட லாஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நம்மளால் ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் எடுக்கலாம். இந்த ப்ராஃபிட் அப்படின்றது முன்ன பண்ண இருந்தாலும் நம்மளோட கேபிட்டலை சேஃபாக தக்க வச்சுக்கலாம். இந்த ப்ராஃபிட் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லெவல் தெரிஞ்சாலுமே நம்மளோட கேபிட்டலை சேஃபாக தக்க வச்சுக்கலாம் அப்படின்னும் போது நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் ப்ளஸ் எக்ஸிட் ப்ரைஸ் இந்த 2 ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் பெரிய அளவில் இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி நமக்கு என்ட்ரி லெவல் ப்ளஸ் எக்ஸிட் லெவல் சரியாக எப்படி கணிக்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட். நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னும் போது 10:15, 11:15, 12:15, 1:15, 2:15 இந்த 1 hour ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ கலர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். எந்த கலர் வச்சு எதோட கலர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டில். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி நல்லாவே தெளிவாக தெரியும். அதே போல் புதுசாக வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை 2 வகை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், பியரிஷ் கேண்டில் சொல்லும். அதாவது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம புல்லிஷ்னு சொல்லுவோம். அதே போல் டவுன் ட்ரெண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா பேரிஷ்னு சொல்லுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் கிரீனில் இருக்குது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேண்டில். அதனால் பார்த்தீங்கன்னா இதை புல்லிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். இந்த கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ், இந்த டாப் பார்த்தீங்கன்னா போல் ரெட். அதே போல் ரெட் கேண்டிலுக்கு வந்துட்டு இந்த டாப் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ப்ரைஸ். ஸோ கீழே இருக்கிற பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் ப்ரைஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் ஆகிட்டு அதாவது இந்த பாட்டத்தில் ஓப்பன் ஆகிட்டு இந்த டாப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொம்பு மாதிரி இருக்குங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐ போயிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இதை காட்டுது. அதே போல் ரெட் கேண்டிலும் சேம் அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ப்ரைஸு, இந்த டாப் இருக்கிறது வந்து ஓப்பன் ப்ரைஸு. ஸோ இது இந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸு. இந்த கொம்பு மாதிரி இருக்குது இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹை வரைக்கும் இவ்வளோ ஹை போயிருக்கு. அதே போல் இவ்வளோ லோ வந்திருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா இது காட்டுது. ஆக்சுவலாக கேண்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேமர் கேண்டில்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்று இருக்குது இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவோம். தேர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஹேங்கிங் மேனு சொல்லுவோம். இது வந்து புல்லிஷ் பெல்ட் ஹோல்டுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பேரிஷ் பெல்ட் ஹோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னாக்கா பல கேண்டில்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான பேர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 hour தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கலர்ஸ் வச்சு தான் ட்ரேடிங் பண்ண போகிறோம். அதனால் நம்மளோட கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட 1 hour கேண்டில் சார்ட்டு. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டிலில் கர்சர் வைக்கும்போது இங்கே சைடில் பாருங்கள் ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் செக் பண்ணிங்க நீங்கள். இப்போது ஃபஸ்ட் கேண்டில் அதாவது 9:15 to 10:15 நம்ம இப்போ ஃபஸ்ட் கேண்டில் முடியுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாளோட ஹை லோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கியோட பொசிஷன் எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ கோல் இந்தியாவோட ஹை பாருங்கள், நேத்தியோட ஹை 222 ரூபா 25 காசு. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஃபஸ்ட் கேண்டில்.
ஃபர்ஸ்ட் கேண்டில் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்கள், ₹222.50. ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் ரெட் கேண்டிலாக இருக்கும் பட்சத்தில் நாம் இங்கே செல் போகலாம் தைரியமாக. ஓகே, ₹222.50 நாம் செல் பண்ணியிருக்கோம். இதுக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 100 குவான்டிட்டி நீங்கள் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 50 குவான்டிட்டியை நம்ம 1% ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 50 குவான்டிட்டியை நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அதே போல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னும் போது நாம் என்ட்ரு ஆகக்கூடிய இந்த கேண்டிலுக்கு மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ, அது 2வது கேண்டிலாக இருக்கலாம், 3வது இருக்கலாம், இல்லை லாஸ்ட் கேண்டில் இருக்கலாம், அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு. அதே போல் பை ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா நேத்தியோட லோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு க்ரீன் கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா நாம் அங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட்டுன்னும் போது அதே 50% டார்கெட் புக் பண்ண போகிறோம். 1%ல் 50% வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நாம் என்ட்ரு ஆகக்கூடிய அந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது இன்னொரு கேண்டில் அப்படின்னாக்கா அந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா நேத்தியோட ஹை ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு ₹877.25. இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐக்கும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, ₹879.80. ஓகே, இங்கே நம்ம செல் போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் வரல. அதே போல் நமக்கு 1% ப்ராஃபிட் வந்திருக்கான்னு பார்ப்போம். லோ வந்து 876, அதுவும் வரல. எக்ஸிட் பாயிண்ட்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி லெவல் தான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் பாயிண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 0. நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 50க்குள்ளே இருந்து எடுக்கிற ஸ்டாக் அப்படின்றதுனால இன்னைக்கு அந்த 50 கம்பெனிலேருந்து 2 கம்பெனி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு என்ட்ரி லெவல் கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஒரு கம்பெனி கூட பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி லெவல் கிடைக்காம போகலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் 2வது கேண்டிலில் நாம் எப்படி பையா செல்லா கெஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ டார்கெட் வைக்க போகிறோம், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம் அப்படின்றத நாளையோட வீடியோவில் நான் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறேன். ஓகே, மார்க்கெட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப் ஆகிடுச்சு. நம்மோட 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 9 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 9 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு நெட் எம்டிஎம் வந்து ₹1400 லாஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5% இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கு. இது ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்டுக்காக. ஏசியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். ₹3499.61. நமக்கு ஸ்கொயர் அப் ஆன ரேட் பாருங்கள், ₹3502.45. நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ₹31. இப்போ நமக்கு இதில் புரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் எவ்வளோ போக நமக்கு கிரெடிட்டா டெபிட்டா அப்படின்றத நம்ம நாளையோட வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதில் நாம் செய்யக்கூடிய இன்ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வருது, நம்ம பார்க்குற இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கிற கான்செப்டில் என்ன மாதிரியான ஸ்டாக் நிஃப்டி 50ல் நமக்கு வந்திருக்கு அந்த லெவல்ஸு. ஸோ அதில் வந்து என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னாக்கா அது என்ன லாஸ் இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நாளையோட வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.